நம்ம கோம்ப நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்னு தெரியுமா? அதாங்க நம்ம சீப்பு. கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கோம் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வெட்டான ஹேரில் வந்து கோம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் வீக் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹேரை இப்படி டவுன் ரோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே ஏரியா, அதுக்கப்புறம் மிடில் பார்ட், அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே வரணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஹேர் ஃபால் நிறைய கண்ட்ரோல் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், பிளாஸ்டிக் கோம்ஸ். அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோம்ஸில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நமக்கு நிறைய ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். இது மூலியமாகவும் நமக்கு ஹேர் ஃபால் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், அன்க்ளீனான கோம் யூஸ் பண்ணுறது. அன்க்ளீனான கோமில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டர்ட், ஆயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப்பை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும். மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லையான்னு தானே நீங்கள் கேட்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒயிட் டூத் இருக்கக்கூடிய கோமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட், நீங்கள் உட்டன் கோம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய டூத்தில் இருக்கிற கோம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஒயிட் டூத் கோம் உட்டன்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது.